இப்போ நம்ம வேலிடேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டேட்டாபேஸ்க்கு அனுப்பணும். டேட்டாபேஸ்னா இப்போ Node.js பார்க்க போகிறோமானா Node.js கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது என்னது அப்படின்னா லைக் இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் டேட்டாவை வேலிடேட் பண்ணுறோம். ஓகேவா? யூசர் நேம் பாஸ்வேர்டு அது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுறோம். வேலிடேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? நம்மளே வச்சு அழகு பார்க்க போகிறோம் கிடையாது. டேட்டாபேஸுக்கு சென்ட் பண்ணணும். டைரெக்டாக ஃப்ரண்ட் எண்டால் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. அப்போ எப்படி அது இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு மிடில் வேர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரெக்வஸ்ட், ஓகேவா, அது ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலுமே எது மூலியமா பேசும் அப்படின்னா ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த ஏபிஐ என்ன அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ரெடி பண்ண தேவையில்ல, ஆன்லைனில் நிறைய டம்மி ஏபிஐஸ் இருக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரண்ட் எண்டில் இன்டகிரேட் பண்ண போகிறோம், ரியாக்டில் இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இந்த ஏபிஐயுமே டைரெக்டாக டேட்டாபேஸ் கிட்ட பேசாது. அப்போ பேக் எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு தேவை. இந்த பேக் எண்டில் தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா Node.jsல எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். நோடுன்றது சிஎஸ்எஸ் மாதிரி, எக்ஸ்பிரஸ் அப்படின்றது பூட்ஸ்ட்ராப் மாதிரி. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரண்ட் எண்ட் மூலயமா ஏபிஐ கிட்ட பேச போகிறோம். ஓகேவா? நீ ஏதாவது ஒரு டேட்டாவை ரெக்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க லாகின்ல டேட்டா இருக்குது. என்னென்ன அப்படின்னா இமெயிலு அண்டு பாஸ்வேர்டு. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையுமே நான் கொடுக்க போகிறேன். இங்கே கொடுக்க போகிறேன், ஏபிஐ கிட்ட கொடுக்க போகிறேன். இந்த ஏபிஐலேயே பேக் எண்டில் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயுமே வேலிடேஷன் பண்ணலாம். இங்கேயுமே வேலிடேஷன் பண்ணலாம். இது சர்வர் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சர்வர் வேலிடேஷன்னா ஃப்ரண்ட் எண்டில் கூட கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது ஒன்று பண்ணிடலாம். ஆனால் பேக் எண்டில் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்குன்னா இங்கே சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பெக்ட் ஹேக்கர்ஸ் வந்து அதை ஈஸியாக பண்ணுறோம். ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எனக்கு கண்ணுக்கு நேராகவே தெரியுது. ஆனால் பேக் எண்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ பேக் எண்டில் சர்வர் வேலிடேஷன் பண்ணலாம். பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த டேட்டாபேஸ் கூட MongoDB அப்படின்ற டேட்டாபேஸ், மொத்தம் 2 விதமான டேட்டாபேஸ் இருக்கு. ஒன்று SQL, இன்னொன்று NoSQL. இதுக்குள்ளார நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? SQL பார்த்தோன்னா MySQL, PostgreSQL அப்படின்னு சொல்லுவாங்க. NoSQL பார்த்தீங்கன்னா MongoDB வந்து ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம MongoDB ORM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதான் நோடு மாதிரி MongoDB, எக்ஸ்பிரஸ் மாதிரி Mongoose அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல சர்வர் சைடு வேலிடேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் இது கூட கனெக்ஷன் பண்ணிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. ஓகேவா? இந்த ஏபிஐயை என்னென்ன மெத்தட்லலாம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் மெத்தடு, கெட் மெத்தடு, டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்னன்னா போஸ்ட், கெட், டெலிட்னா பேரை வச்சே சொல்லிக்கலாம். போஸ்ட் அப்படின்னா இங்கே இருந்து நான் டேட்டாவை கொடுப்பேன். ஓகேவா? யூசர் நேம், இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கா, இதை நான் கொடுப்பேன். ஓகேவா? இது இந்த இடத்துக்கு வரும், பேக் எண்டுக்கு வரும். பேக் எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணுவாங்க. என்ன வேலிடேட் பண்ணுவாங்கன்னா இமெயில் ஆல்ரெடி இருக்கா பாரு, பாஸ்வேர்டு இந்த இமெயிலுடைய பாஸ்வேர்டு தான் இருக்கா பாரு அப்படின்ற ப்ராசஸ் எல்லாம் இது டேட்டாபேஸ் கிட்ட ஒன்று ஒன்றா கேட்டு இங்கே மேனிபுலேட் பண்ணிட்டு அகைன் ரிட்டர்ன் ஆகும். இங்கே ஏபிஐ வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை தான் நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கெட்டுனா என்னன்னா அகைன் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து யூசர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ அது ஹிட் அடிக்குது, இங்கே வருது, யூசருடைய டேட்டாவை எடுத்து. ஸோ அதே மாதிரி வைஸ் வெர்சா. டெலிட்னா டேட்டா பேஸை கம்ப்ளீட்டாக டேட்டாவை டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகேவா? என்ன மாதிரியான மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ஒரு டம்மி ஏபிஐ எப்படி இன் ஃபியூச்சரில் வந்து நம்மளே ஏபிஐ கிரியேட் பண்ணுவோம். இந்த பார்ட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல, இந்த பார்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, டம்மி ஏபிஐ எப்படி
யூஸ் பண்றது API இப்படி போட்டிங்கன்னா நிறைய நான் இங்கே ஒரு ஏபிஐயை ஹிட் அடிச்சிருக்கேன். அதில் ரெக்கார்டு இவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேவா, ஏபிஐயில் இவ்வளோ ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஏதாவது மெத்தட் இருக்கா? சரி, இது கெட் மெத்தட். யூஆர்எல்ல ஓகே, இந்த கெட் மெத்தடுக்கும் போஸ்ட் மெத்தடுக்கும் ஒரு இது சொல்லிக்கிறேன். எப்போ நீங்கள் யூஆர்எல்ல ஹிட் அடிச்சு ப்ரௌசர் யூஆர்எல்ல ஹிட் அடிச்சு டேட்டா வருதோ அப்போ அது கெட் மெத்தட். ஓகேங்களா, இங்கே ஹிட் அடிச்சாலே போதும்பா அப்படின்னு சொன்னால் கெட் மெத்தட். அப்போ போஸ்ட் மெத்தட்னா எப்படின்னா நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். போஸ்ட்மேன் ஏபி இருக்கா, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பார்க்குற அதே டேட்டாவை தான் நம்ம இந்த போஸ்ட்மேனில் செக் பண்ண போகிறோம். இந்த டேப்பில் போடணும். என்டர் ரெக்வெஸ்ட் யூஆர்எல் போட்டு என்ன மாதிரியான மெத்தட் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும். நம்மளது டிஃபால்ட்டாகவே கெட் மெத்தட் தான். ஸோ கெட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா இந்த மாதிரி வரும். ஓகேவா, டேட்டா இங்கே வரும். ஸோ போஸ்ட் மெத்தட்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போஸ்ட்னு மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிக்கிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை இந்த பாடியில் XW ஃபார்ம் URL என்கோடட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல என்னென்ன கொடுக்க போறீங்க, இமெயில், அதனுடைய வேல்யூ. ஃபியூச்சர் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சும்மா ஒரு பார்த்துட்டுமே அப்படின்றதுக்காக இதையும் பார்த்துருக்கோம். இப்படி நம்ம கொடுப்போம். ஓகேவா, கொடுத்துட்டு சென்ட் கொடுப்போம். ஓகேவா, ஸோ பாடியில் இந்த இடத்துக்கு தான் போகும். சப்போஸ் நம்ம இமேஜஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் டேட்டா அப்படின்ற இடத்துக்கு போயிடும். இமேஜஸ் அப்படின்னும் போது இப்போ யூஸரோட இமேஜ் நான் வாங்குறேன் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன டைப்னு கேட்கும். டெக்ஸ்ட்னா அப்படியே எழுதிடலாம். ஃபைல் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இடம் இருக்குது. இது வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா இது, இல்லை இதில் இமேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த யூஸ் பண்ணலாம். ஓகேவா, சரி. இப்போ நம்ம கெட் மெத்தட். ஓகேவா, கெட் மெத்தடில் இந்த ஏபிஐ வந்தாச்சு. சரி, இந்த ஏபிஐயை நம்மளுடைய பேஜில் எப்படி கால் பண்ணுறது? ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஆன் கிளிக் பண்ணும்போது எப்படி டேட்டாவை வாங்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பேஜ் உள்ளார போகும்போதே டேட்டாவை என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த பேஜ் உள்ளார போகும்போதே எனக்கு அந்த சர்வீஸ் கால் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, உள்ளார போயிட்டு நான் சப்மிட் கொடுக்கும்போது நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். சரி, இது லாகின் ஃபார்மாகவே வச்சுப்போம். என்ன பண்ணலாம், இது இருக்கா லாகின்னு. இது போஸ்ட் மெத்தட்பா. இது போஸ்ட் மெத்தட். இமெயிலு பாஸ்வேர்டு அப்படின்ற 2 கீ அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்தா டோக்கன் அப்படின்றது கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதை நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகேவா, இது கெட் மெத்தடாக தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, போஸ்ட் மெத்தட் மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ போஸ்ட் மெத்தடாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு பெங்கி இதை நான் கொடுக்குறேன் போஸ்ட் மெத்தடில். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யூசர் நாட் ஃபவுண்டு, எரர் அடிக்குது. ஓகேவா, சரி, ஏன் எரர் அடிக்குதுன்னா நம்ம தான் வேலிடான வேல்யூ கொடுக்கலையே. அப்போ இவன் கொடுத்துருக்கிற இந்த இமெயிலு சிட்டி சிலுக்கான வேலாம், நமக்கு என்ன தெரியும் அது சிலுக்காக இல்லை. கரெக்டான இதை கொடுக்கும்போது நமக்கு இங்கே வந்தாச்சு. சரி, நான் ஏன் அது கெட் மெத்தடில் கொடுத்தா என்னவா அப்படின்னா கெட் மெத்தட் தான் வேறு ஏதோ காலில் எழுதி வச்சுருக்காங்க. கெட் மெத்தட்லேயும் இருக்குது அந்த ஏபி, ஆனால் அது வேறு எதையோ டேட்டாவை எடுத்துன்னு வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து
டோக்கன் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ போஸ்ட் மெத்தட் அப்படின்றது நான் 2 டேட்டாவை கொடுக்குறேன், அதை வச்சு எனக்கு டோக்கனை கொடு. இந்த டோக்கன் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது பற்றியா, ஏன்னா சும்மா ஒரு டம்மியாக அவன் அந்த டோக்கன் கொடுக்குறான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏபிஐயை ஆன் கிளிக் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஓகே ஹேண்டில் இன்புட் இல்லை, வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. ஓகே, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? என்ன சொல்ல போகிறேன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இந்த அமைதி தான். பிடிக்காதது என்ன தெரியுமா? அமைதி. வெங்கடன் வந்து ஒரு நாள் லீவ் விட்டுட்டு அதை பண்ணுன்னா பண்ணுவீங்க. ஜாலியாக இருக்குப்பா, எனக்கும் ஜாலியாக இருக்கு. என்ன சொல்ற விபின்? என்கிட்டயே வந்து நிறுத்துறியா? கடுப்பா இருக்கும். நீ சிதம்பரம் திட்டிட்டு இருப்பீன்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ். இல்ல ஐபிஎல் இருந்தியா? கார்த்தி வந்திருக்கியா? அந்த பையன் நல்ல பையன். கரெக்டாக மாதம் ஆனால் இஎம்ஐ கொடுத்துருவோம். அடுத்த டைம் ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதுலேயும் அவனை கூப்பிட்டு வச்சு 2-3 இஎம்ஐ இருக்கு, எப்படி அடைக்கிறதா? ஃப்ராங்க்லின் வந்துட்டான். அடி வெளுக்க போகிறோம் போகிறான். ஒரு நாள் வர மாட்டேங்குது. இன்னும்டா சிஸ்டம் சரியாகுது அவனுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம், இமெயில், பாஸ்வேர்டு. நேம் இங்கே கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறோம். இப்போ நம்ம இப்படி கிளிக் பண்ணும்போது நேம், இமெயில் இதெல்லாம் வந்தாச்சு. இப்போ இந்த விஷயத்தை தான், ஆனால் அவங்க வேற ஏதோ இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக கொடுத்தா டோக்கன் வருதுன்றது தெரியுது, தப்பாக கொடுத்தா எரரா இருக்குன்றத நமக்கு சர்வர் கொடுக்குது இல்லை, அதை யூசருக்கு சொல்லணும்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது எப்படி, ஒன்றும் இல்லைங்க, யூசர் நாட் ஃபவுண்டுன்னு இருக்கு. இது நான் போஸ்ட் மேல செக் பண்ணும்போது எனக்கு க்ளீனாக வந்துடுது. இதை ஒரு தேர்ட் பார்ட்டியாக நம்ம எழுதி நம்ம இதில் இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதனுடைய ரெஸ்பான்ஸை இங்கே ஷோ பண்ணணும். ஓகேவா? யூசருக்கு தெரியணும். இப்படி நான் வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு அது தெரியணும், யூசர் நாட் ஃபவுண்டு, இன்வாலிட் யூசர் அப்படின்னு நம்ம காட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டோஸ்டர் ஆர் ஏதோ சம் அலர்ட் மெசேஜ் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சியாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ஒன்று. ஓகேவா? இதுதான் தேவையில்லாத வேலை. ஆக்சியாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குப்பா. ஓகேவா? இந்த பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏபிஐயை அது கால் பண்ணி கொடுக்கும். நம்மக்கிட்ட இப்போ ஏபிஐ இருக்கு. ஓகேங்களா? இதனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம இதில் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆக்சிஸ் டாட் போஸ்ட்டுக்கு இருக்குது, ஆக்சிஸ் டாட் கெட்டுக்கும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டு கெட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இமெயிலு, பாஸ்வேர்டு, அடுத்தது ஃபியூச்சரில் ஏதாவது வேறு ஃபீல்டு வந்துச்சுன்னா நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா,
என்னதான் வேணும், இந்த AXIS இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ npm install AXIS. இது கூட ஓகே, இது சக்சஸ் ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ் வந்தா யூசருக்கு மெசேஜை காட்டணும். ஸ்வீட் அலர்ட்னு ஒன்று இருக்கு. இதை நிறைய வெப்சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இதை இன்டெகிரேட் பண்ண முடியும். இது என்னன்னா ஸ்வீட் அலர்ட் அப்படின்னா, ஸ்வீட் அலர்ட்டே கேவலமான அலர்ட் புரியுது. இது இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணா சக்சஸ் ஃபெயிலியரு அதெல்லாம் இங்க வரும். அதுதான் இருக்கா. ஒரு டெமோ பேஜ் எழுத மாட்டோம். சரி ஓகே, இது வச்சு இது பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா தேவையில்ல. ஐகானு டேஞ்சர் ஓகே. சம்திங் வென்ட் ராங், எரர்னு இருக்குல்ல, இந்த கீவேர்ட் போதும். ஓகே, எரர் மெசேஜ்க்கு இது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம இது பண்ணலாம். ரொம்ப குழப்ப தேவையில்ல, டேரெக்டாக இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ 2 பேக்கேஜ் எனக்கு தேவை. இப்போ AXISன்னு போட்டாச்சு, ஸ்வீட் அலர்ட். இது என்னன்னா, இது 2 பேக்கேஜ் போட்டு வச்சிருக்கீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். npm install AXIS and ஸ்வீட் அலர்ட். ஒரு டைமும் அதுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ npm start பேக்கேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா AXIS இருக்கும், ஸ்வீட் அலர்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரியாக்ட் பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும். ஓகேவா. அதனால ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆக முடியாது. அப்போ ரவுட்டர் டவுன். ஓகேங்களா. ஸோ ஏபிஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு இது, மெசேஜை காட்டுறதுக்கு இது. ஸோ அப்போ ஒரு மாடியூல்ஸாக வாங்கி 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 தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அது அதனுடைய விஷயத்த பில்டப் பண்ணிடுது. யாருக்கு ஏதாவது டவுட்டாக இருக்கா? இதை ஸ்டாப் பண்ணிடுவா. சரி, ஓகே. இப்போ AXISல நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். AXISல போஸ்ட் மெத்தட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க. ஓகே, வேலிடேட் பண்ணும்போது இதை அனுப்ப போகிறேன். இஃப் சும்மா ஒரு கண்டிஷன், நேமு அண்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருந்தால் இந்த ஏபிஐ கால் பண்ண போகும். ஓகேவா. நேமு பாஸ்வேர்டு இமெயில் 3மே இருந்தால் இந்த இடத்த கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அவங்களுக்கு என்ன கீ அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு தான். ஸோ வரணும்னு அவசியம் இல்லை, இமெயிலு பாஸ்வேர்டு. ஸோ நம்மளுடைய வேல்யூ எதில் இருக்குது அப்படின்னா இமெயிலு பாஸ்வேர்டு தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கீ, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வேல்யூ. ஓகேங்களா. இது அவங்க கேட்டிருக்கிற கீ. அவங்க யூசர் நேம்னு கேட்டிருந்தா யூசர் நேம் தான் கொடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளும் இமெயில் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரைட் விட்ரு. இப்போ இந்த பேக்கேஜை நம்ம என்ன செய்யணும்னா AXIS இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜை மேலே இம்போர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எங்கள் அப்ளிகேஷன் வந்தாச்சு. இப்போ இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றத இப்படி செக் பண்ணிக்க வேண்டியதான்.
ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நெட்வொர்க்ல போயிடுங்க. யூசர்ல 404 cannot post user. சாரி, நம்ம இன்னும் இந்த ஏபிஐ எடுக்கல. இதுதானே அது. காப்பி பண்ணிட்டு இந்த யூஆர்எலுக்கு பதிலா இந்த யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறோம். வச்சுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் டேப். இதுக்கு முன்னாடி எலமெண்ட்ஸ் பார்த்துருப்போம், சோர்ஸ் பார்த்துருப்போம், கன்சோல் பார்த்துருப்போம், அப்ளிகேஷன். ஸோ ஏபிஐ கால் எல்லாத்தையுமே இன்டகிரேட் ஆகிறது நீங்கள் இந்த நெட்வொர்க் டேப்ல பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணுறீங்களா, லாகின்றது போயிடுச்சுப்பா. 404 அப்படின்னு சொல்லிட்டு பேட் ரெக்வஸ்ட். என்ன பேட் ரெக்வஸ்ட்னு பார்த்தா எரர்ல யூசர் நாட் ஃபவுண்ட்னு வருது. அப்போ நம்மளுடைய கன்சோல் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அங்கே போய் பார்த்தா ரெஸ்பான்ஸ்ல டேட்டால என்னென்னு வருது, யூசர் நாட் ஃபவுண்ட்னு வருது. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கு. ரெஸ்பான்ஸில் திரும்பவும் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, திரும்பவும் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கு, அதில் டேட்டான்னு இருக்கு. ரெஸ்பான்ஸில் டேட்டா அப்படின்னு ஆப்ஜெக்ட் தானே எல்லாம் பார்த்தாலே தெரியுதா. இது ஒரு ஆப்ஜெக்ட், அதில் டேட்டான்ற ஆப்ஜெக்ட்ல அதுக்குள்ளார ஏறணும்னு வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கிளியர் பண்ணிட்டு இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கணும். எதில் கால் ஆகுதுன்னு தெரியல பார்த்தீங்களா. அதுக்கு தான் எப்பயுமே கோடிங் பண்ணும்போது நான் பண்ணுவேன். மனசிலாயோ. ஓகே, எரர்ல அந்த எரரை காட்டுது. பாவிகளா. சரி, ஓகே. எரர்ல ரெஸ்பான்ஸ்ல டேட்டால எரர் அப்படின்னு காட்டுது. சக்ஸஸ்ல அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுதான் ஊரமுட்டு ஏபிஐ இன்டகிரேட் பண்ணாலே இது ஒரு தலைவலி. கண்டுபிடிக்க முடியாதாலாம் கிடையாது, கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரினா போட்டு யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வரும். யூசர் நாட் ஃபவுண்டுன்றதை இங்கே காட்டணும். கரெக்டாக இந்த இடத்துல காட்டணும். அப்போ இதுக்கு தான் அந்த ஸ்வீட் அலர்ட் அப்படின்றத ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஜில் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்வீட் அலர்ட்ன்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த எரர் மெசேஜ்னு ஒன்று இருக்கு. இதை காப்பி பண்ணிட்டு எரர்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த எரரை கட் பண்ணிட்டு சம்திங் வென்ட் ராங் இருக்குல்ல, சம்திங்னா இல்லை, என்ன எரரோ அதை சொல்லு, அப்போதான் அவங்களுக்கு புரியும். ஹூப்ஸ் அப்படின்னு வரும், சம்திங் வென்ட் ராங் தூக்கிட்டு நம்மளோட இதை போட்டாச்சு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா, இப்போ இந்த டேட்டாவை கூட நீங்கள் உங்களுக்கு இஃப் யூசர் நாட் ஃபவுண்டுன்னு அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படியாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இது வச்சு எழுதிக்கலாம். இந்த யூசர் நாட் ஃபவுண்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்றத நம்ம கோடிங் எழுதிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், யூசர் நாட் ஃபவுண்டுன்றதை ஸ்மால் கேஸில் இருந்தால் பார்க்கறதுக்கு லுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்பர் கேஸில் மாற்றிக்கிறேன். புரியுதா? இப்போ டேட்டா கரெக்டாக அனுப்பிப்போம். ரெக்வஸ்டில் இந்த இமெயில் சித்தி சிதுக்கா அப்படின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே போகிறோம்.
சக்ஸஸில் அவன் அந்த மாதிரி கொடுக்கல போல. சக்ஸஸில் வெறும் டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறான். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், பழைய ரெக்கார்டை போட்டு நோண்டு வச்சுருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸ் டோக்கன் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, எதுக்கு ஒரு டைம் பார்த்துக்கலாம். 200 நம்மளுடைய கன்சோலில் ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் டோக்கன். ஓகேவா? ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் டோக்கன் வரேன் டோக்கன் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் வந்துருச்சு. ஓகேவா? இந்த டோக்கனை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிடுவோம். இந்த டோக்கனை லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிட்டு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் யார் சிதம்பரம் பண்ணியிருக்கான். இப்போ இதுதான் லாகின் பேஜ். ஒரு ஹை லெவலில் வச்சுக்கோங்க, இதுதான் லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜ் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த அட்மின் பேஜுக்கு போகும். கரெக்டு தானே? அட்மின் பேஜ்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த பேஜுக்கு நம்ம போவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கேயே வேலிடா இல்லையா, யூசர் நாட் ஃபவுண்ட்ன்றதெல்லாம் இங்கேயே காமிச்சிடும். இஃப் யூசர் இஸ் வேலிட் 1, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள அட்மின் பேனலுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி ரீடைரக்ட் பண்றது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பேஜ். இந்த பேஜில் வந்துட்டு வெறும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ நான் நியூ ஃபைல் ஒன்று போட்டு இது கொஞ்சம் செக்யூர்டு பேஜ்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் டிசைன்லாம் போட்டு அட்மின் பேஜ் மாதிரி பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது ஒரு யூசர் பேஜ். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா contact.js இங்கே நான் வேலிடாக டோக்கன் கொடுத்தா இந்த டோக்கனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ண போகிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம், ஏன்னா வேலிடாக தானே இருக்க போகுது. யூசர் டோக்கன் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இந்த டோக்கனை நான் செட் பண்ணேன். இப்போ என்ன நடக்கும்? ஓகேவா? லாகின் பேஜ் சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ரெடி பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்லி பிலீவ் அந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். விபின், கார்த்தி, சிதம்பரம், புரியுதா? இது செல்வா, டோக்கன் இப்போ செட் பண்ணியாச்சு. எதுக்காக நான் இந்த டோக்கன் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா வேலிட் யூஸராக இருந்தால் தான்ப்பா நான் இன்னொரு ஆத்தென்டிகேஷன் பேஜுக்கு நான் அனுப்ப போகிறேன். இதுதான் ஆத்தென்டிகேஷன் பேஜ். சரி, இந்த பேஜ் எங்கே லிங்க் பண்ணுவீங்கன்னா எல்லாத்தையும் app.jsல தான் லிங்க் பண்ணணும். இப்போ இம்போர்ட்டு டேஷ்போர்டு ஃப்ரம் டேஷ்போர்டு. இப்போ எனக்கு இந்த ஹெட்டர் ஃபூட்டர்லாம் தேவையில்லை. என்னுடைய ஆத்தென்டிகேஷன் பேஜுக்கு நான் வேற மாதிரி வச்சுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த app.js மூலயமா தான் எல்லா பேஜும் காலாகுது அப்படின்ற ஒரு பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன சொல்றீங்கன்னா நீ சர்வீசஸ் போற அப்படின்னா சர்வீசஸை கிளிக் பண்ற, அது எங்க வரும்? இந்த இடத்துக்கு வந்து ப்ரௌசர் அவுட்டர் ஹெட்டர் பார்க்குது. ஏன்னா எல்லா பேஜ்லயும் ஹெட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஹெட்டர் கொடுக்குது. ரவுட்ஸ்ல என்ன பேஜோ அந்த பேஜை ஸ்விட்ச் பண்ணி அந்த பேஜ் இறந்துடும். அப்போ நம்ம கண்டிஷன் எழுதுறதா இருந்தால் இந்த இடத்துல தான் எழுதணும். சிம்பிளா let user token equal to local storage get item token உடைய நேம் நம்ம என்ன வச்சோம் அது யூசர் டோக்கன் தான். இந்த இடத்துல வைக்கிறோம்ப்பா. இப்போ லாக் போட்டு செக் பண்ணலாம். இப்போ யூசர் டோக்கன்ல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா வேற பேஜுக்கு ரவுட் பண்ணணும். வேல்யூ இல்லை அப்படின்னா வேற பேஜுக்கு ரவுட் பண்ணணும். ஓகே, போ. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
யூசர் டோக்கன் நல். யூசர் டோக்கன் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த பேஜ்லாம் வரலாம். ஓகேங்களா? யூசர் டோக்கன்ல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போறேன்? காப்பி போகணுமா? இப்ப நான் இதை கொடுக்கறேன், இங்க எதுவுமே இல்லை. யூசர் டோக்கன் இப்போ செட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ யூசர் டோக்கன் செட் ஆயிடுச்சுப்பா. இப்போ யூசர் டோக்கன் செட் ஆனதுக்கு அப்புறம் நீ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண, யூசர் டோக்கன் வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்பட்டிருக்கு. யூசர் டோக்கன் செட் பண்ணதுக்கு அப்புறம் வேலிடா இருந்ததுக்கு அப்புறம், ஓகேவா? இன்வேலிட் யூசர் அப்ப இல்ல, வேலிடா இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கிறதால இது, ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணா திரும்பவும் இந்த app.js தான் போகும். அப்ப நமக்கு டோக்கனை இங்க கொடுத்ததுக்கு அப்புறமே window dot location href equal to இந்த பேஜுக்கு போகணும்னு சொல்றேன். அதாவது இந்த மாதிரி ரூட் இருக்கிறதுக்கு போகணும்னு சொல்றேன். app.jsல இந்த ரூட் இருக்கிறது ஹோம் பேஜ் தான். ஆனா எனக்கு இப்ப இந்த ரூட் தேவை கிடையாது. இப்ப நான் வேற ரூட் பிடிக்கிறேன். ஹெட்டரே எனக்கு தேவையில்லப்பா. இங்க ஒரு கண்டிஷனை ஹேண்டில் பண்றேன். யூசர் டோக்கன் இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு நல்லு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? நல்லா இருந்தா தேவையில்லை. நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா ஒரு டெர்னரி கண்டிஷன் எழுதுறேன். இந்த கண்டிஷன்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, புதுசாவே நான் ஒரு ரூட்ஸ் வந்து அமைச்சுக்கிறேன். ஓகே, அப்படி இல்லைன்னா மட்டும் நீங்க எல்லாம் வாங்க. என்னதான் பிரச்சனை இல்லை. யூசர் டோக்கன் ஹெடர் ரவுட்ஸ்குள்ள வருங்கண்ணா. இல்லையா? இல்லை கரெக்ட் சார். ஆஹா, எனக்கு அந்த ஹெட்டர் ஃபூட்டரே வேணாங்கிற. ஓகேவா? எனது மொட்டைக்கட்டியா இருக்க போகுது. ஓகேவா? ஹெட்டர் ஃபூட்டர் இந்த பேஜுக்கு மட்டும் இருந்திருந்தோம். எனக்கு நான் புதுசா ஒரு பேஜ் அப்படின்றதுக்கு போறேன். 2 விதமான பேக் ஸ்லாஷ் இப்ப இருக்க போகுது. ஓகேவா? ஒன்னு டோக்கன் இல்லைன்னா இந்த பேக் ஸ்லாஷ் போகுது. சப்போஸ் டோக்கன் இருந்தா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு ரீடர் இருக்கும். இப்படிதான் கோடிங்கே எழுதுவாங்க. ஓகேங்களா? ஒரே யூஆர்எல் ஆனா 2 விதமா ஒர்க் ஆகும். டோக்கன் இல்லை, நாட் ஈக்குவல் டு நல். இப்போ நான் சும்மாத்துக்கு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் பேஜ் இல்லை, சரி நான் கான்டாக்ட் பேஜ் இருந்தே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ டோக்கன் இருக்குன்றதால அதனால போக முடியும் பாருங்க. ஓகேவா? இப்போ டோக்கனை டெலிட் பண்ணிக்கணும், அப்பதான் அது வேலையை காட்டும். இப்போ இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல டோக்கன் இல்லை அப்படின்றதால அது இப்போ கான்டாக்ட் பேஜ் போறோம். இப்போ நான் இதை கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூ செட் ஆகிடும். அட் த சேம் டைம் விண்டோ டாட் லொக்கேஷன் href வந்து எதுக்கு ரீடர் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் அப்படின்னா இங்கே ஓடி வரும். இங்கே டோக்கன் இருக்கான்னு பார்க்கும். பேக் ஸ்லாஷ் அப்படின்னா டேஷ்போர்டு பேஜுக்கு போகணும்னு நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஆத் யூசர் பேஜ். புரியுதுங்களா?
இந்த இடத்துல நமக்கு இது டிஃப்ரெண்டா பண்ணணும். எப்படி டிஃப்ரெண்டா பண்ணணும்னா இந்த பேஜை கொடுத்துட்டு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அட்மின் பேனல் கூட எடுத்துக்காட்டேன். சிம்பிள் பூஸ்ட் அப் அட்மின் வீன்னு சொன்னாலே இப்படிதான் போவோம். வீணா போகும். ஐயோ இப்போ இப்படிதான்ப்பா இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிதம்பரம் ரெடி பண்ண பேஜை வச்சு சொல்றேன். இனிஷியலா லாகின் பேஜ் இப்படி இருக்கும். இப்படி அவன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஆத்தென்டிகேட்டட் யூசரா இருந்தா இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும். ஓகே, இந்த பேஜ்ல நான் டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலிடா இருந்தா இந்த இடத்துக்கு, அப்படி இல்லைன்னா அந்த இடம். எப்படின்னா இந்த எதுக்கு கண்டிஷன் எதுக்குன்னா லாகின் பேஜ் டோக்கன் இல்லை அப்படின்னா லாகின் பேஜ், டோக்கன் இருந்தா டேஷ்போர்ட் பேஜ். சொல்ல வர அர்த்தம் புரியுதா? சந்தோஷம். ஓகே, நீ நிறைய டைம் எடுத்து